தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே புதிய தார் சாலை அமைக்கும் பணி மிகவும் தாமதமாக தொடங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாவூர்சத்திரம் அடுத்துள்ள ஆவுடையனூர் பகுதியில் இருந்த பாவூர்சத்திரம் மெயின் ரோடு வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. இதனிடையே தார் சாலை அமைக்கும் பணி தாமதமாக தொடங்கியுள்ளதாகவும், இவ்வளவு நாள் ஏன் தாமதம் எனவும் சிலர் கேள்வி எழுப்பி, நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து பணிகளும் ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மர்மமான முறையில் பெண் உயிரிழந்தது குறித்து நடவடிக்கை எடுக்காத ஏவல் துறையை கண்டித்து மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பம்புலம் பகுதியில் கடந்த வாரம் வெண்ணிலா என்ற பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பெண்ணின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும், கணவர் மற்றும் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காத ஏவல் துறையை கண்டித்தும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக ஊட்டு வாழ்மடம் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் நிரம்பியது. இதனால் அப்பகுதியை அடுத்துள்ள கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். மேலும் சுரங்கப்பாதையில் தண்ணீர் வெளியேற வசதி இல்லை எனவும், சிறு மழைக்கே சுரங்கப்பாதை நிறைந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காட்டுநாயக்கன் மற்றும் இருளர் பழங்குடியின மக்கள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வசித்து வரும் காட்டுநாயக்கன் மற்றும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை தொகுப்பு வீடுகள் கேட்டு பலமுறை விடியா ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து ஊர்வலமாக சென்ற மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்.